சக்கரவள்ளி கிழங்கு அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சக்கரவள்ளி அப்பம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சக்கரவள்ளியும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் அப்படியே வசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி வேர்ல இருந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், அதை அப்படியே கொட்டிக்கலாம். அப்புறம் தேங்காய் நெய்யில் இப்படி பீஸ் பீஸாக நறுக்கி வறுத்து எடுத்துருக்குறேன், அதை எப்படி கொட்டிக்கலாம். அப்புறம் ஒரு அப்பம் செய்யறதுக்கு ஒரு ஆப்பா சோடா ஒரு அரை பிஞ்சு எடுத்துருக்கிறேன், அது போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது சீனி கிழங்குல கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதில் நாட்டு சர்க்கரை ஒரு அரை கப்பு எடுத்துருக்கிறேன். சீனி கிழங்கு ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருப்பேன். அதுக்கு லேசாக உப்பு சேர்த்துருப்பேன். சீனி கிழங்குல நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து இப்படி கலந்து வச்சுக்கலாம். இப்படி கலந்து வச்சிட்டிங்கன்னா அந்த சர்க்கரையில் உள்ள ஈரப்பசம் அப்படி இலகி வரும். பாருங்க, நல்லா இலகிடுச்சு. இந்த அப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இனிப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிப்பு டேஸ்ட்லாம் சரியா இருக்குது. பிசைஞ்சாச்சு. இது கூட காய்ச்சின பாலை சேர்த்துக்கிற போறோம். காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன், இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். பால் ஊற்றி கலந்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ பால் பிடிக்குதோ அந்த அளவுக்கு கலந்தா போதும். அப்படி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மீதி பாலையும் ஊற்றிக்கிறேன். இதை 1 மணி நேரம் கலந்துட்டு ஊற வைக்கணும். ஒரு டம்ளர் பால் ஊற்றி கலந்து வச்சிடுறேன். 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். இது போதும்னா அப்படி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஊறினதுக்கு அப்புறம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் ஊற விட்டுறேன். 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறினாதான் அந்த ரவை நல்லா பஞ்சு போல் அப்பம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். 1 ஹவர் ஊற வச்சிடலாம். பாருங்க, 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். பால் ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். கெட்டியாக தான் இருக்குது. அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கி லைட்டாக தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்பம் ஊற்றுற பதத்துக்கு
இது கலக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பச்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். லேசாக நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் ஆப்பச்சட்டி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை போட்டனால ப்ரௌனாக தான் இருக்கும். ப்ரௌனிஸாக இது லேசாக மாற்றி போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் மாற்றி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட் போட்டு பின்னாடி வேக வச்சுட்டேன். இது வந்து சீனியும் போட்டு செய்யலாம். இது வந்து நான் வந்து ஹெல்த்துக்காக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். பாருங்க, அப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேயராக வருது. ரெடி ஆயிடுச்சு அப்பம். இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படி லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு. அப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பாரு. தேங்காய் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. தேங்காய் சூப்பராக இருக்குல்ல? வறுத்து போட்டு நெய்யில் வறுத்து போட்டது நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.